எவ்ரி ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னா ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் விளாக் எடுக்க போகிறேன். இது வந்து எதுக்காகனா மதுரை தூங்க நகரத்துக்கு போகிறோம். மதுரை பற்றி ஒரு சின்ன கதை ஸ்டோரி இருக்குது. அந்த கதையை வந்து நான் வந்து மீனாட்சியம்மன் கோயிலே முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ண பார்க்குறேன். நான் ரொம்பலாம் விளாக் போட்டு லென்த்தாலாம் எடுக்க மாட்டேன். அந்த வாட்டி கொஞ்சம் மீடியமாக தான் எடுப்பேன். ஆனால் ஒரு மெமரபுளான ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து நான் பொறுமையாக எடுக்கிறேன். இதோ பாருங்க என் மாப்பிள்ள ஸ்டீவ் விக்னேஷ் தலைவன் பாரு மூஞ்ச காட்டுறா. இவனை மூஞ்ச காட்டுறதுக்கு சொல்லியே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓ காணா திருப்பணி கேமரா நீனே மூஞ்ச காட்ட வேண்டாம். என்ன வீக்கு காட்டுறேன் வீக்கு மாட்டியா? சரி ஓகே சரி பார்ப்போங்க. இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்ப மோஸ்ட்லி விளாக் எடுக்க முடியாது. ஏன்னா உட்காந்து சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் இதாக வரும். நான் ஹெட்செட்டும் போடல, வேறு வழி இல்லை. அதனால் நான் பஸ்ஸில் எடுக்க மாட்டேன் முக்காசி. அங்கே போய்ட்டு நான் மறுபடியும் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். துங்கா நகரத்துக்கு போயிட்டு விளாகை கண்டினியூ பண்ணுறேன். மதுரை அட்லாஸ்ட் மதுரை பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தாச்சு. மருதாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் நினைக்கிறேன். ஐயோ மதுரை வாசம் செமங்க. போகிறவங்கெல்லாம் அந்த ஆட்டோ இருக்காங்கல்ல அவங்க கொடுக்குற மரியாதையே வேற லெவலில் விடாமல் வாங்கப்பா இட்டு போய் விட்றேன் கோயிலாண்ட விட்றேன் அப்படின்ற மாதிரி செம. பார்ப்போம், இதுக்கப்புறம் தான் கோயில் போகணும். கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ தான் வந்து இறங்கினேன். வீடியோ வாய்ஸ் வந்து லைட்டாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. இல்லை செய்யறதே சூப்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஜிகத்தண்டாவா 70 ரூபாவாண்ணா? மதுரைக்கு வந்து ஜிகத்தண்டா குடிக்காமல் எப்படி வந்த உடனே இறங்கின அடுத்த நிமிஷமே ஃபஸ்ட்டு ஜிகத்தண்டா தான் ஸ்பெஷல் இருந்தாங்க. 70 ரூபா. கடை பேர் வந்து எம்பி ஃபேமஸ் ஜிகதண்டா அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நல்லா இருந்தது கடை. 10 ரூபா இருக்கா? நான் என்கிட்ட இல்லைண்ணா. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குண்ணா. ஃபன்னாக தான் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. இங்கே வந்து மதுரையில் லேடிஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் யாரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்களா, ராஜமாதாவோட ஃபோட்டோவை போட்டு லேடிஸ் ஸ்டாண்ட் நவீன கழிவறை பெண்களுக்காக அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. என்னக்கா சொல்கிறது, ராஜமாதா எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள தூக்கிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, சிரிப்பு வந்துட்டு பட்டு எனக்கு. கலைஞர் லைப்ரரியா எல்லாம் காட்டக்கூடாது, உங்களுக்கு காட்டக்கூடாது. சுற்றி இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் ஒழுங்காக இருக்காது. ஓகேண்ணா ஓகே. நீங்கள் எந்த ஊராண்ணா? விளாகில் வரீங்களா? விளாகில் வரீங்களா? என் சேனலில் வரீங்களான்னு கேட்குறேன். ஓகே 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 சரி ஓகே. இப்போ அந்த அண்ணா நேராக இட்டுக்கு வந்து விட்டாங்க. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே விட்டாங்க. இதில் என்னென்னா அந்த அண்ணா தெளிவாக சொன்னாங்க, நான் நேராக இட்டு வந்து அங்கேயே விட்டுருவேன் சொன்னாங்க. அதே மாதிரியே விட்டுட்டாங்க. ஆனால் மதுரையில் வித்தியாசமாக இருக்குண்ணா எல்லாரும் பழகிறது பேசுறது. திருச்சியில் ஆனால் திட்டுவாங்க, சென்னை அதுக்கு மேலே வா. ஓகே. ஆஸ் எ லைப்ரரி நான் ஃபஸ்ட்டு நூலகத்துக்கு நாங்கள் போகணும். அதனால தான் கலைஞர் நூலகத்துக்கு இட்டுட்டு வந்திருக்காங்கப்பா. எங்களோட ஸ்காலர் அண்ணா முனியஸ் அவங்க, அவங்க பேர் வேண்டாம், அவங்க வந்து இட்டு வந்திருக்காங்க. மதுரைக்கு தான் விட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் பிளான் இது. ஃபஸ்ட் எடுத்தோடனே லைப்ரரி தான் பார்க்கணும், இல்லைனா ஹெச்ஓடி சார் உனி போட்டு வாங்கிடுவாங்க நீ சொன்னாங்க. அதனால தான் சரி ஓகே நீங்கள் வந்தாச்சு. லைப்ரரி உள்ளே வந்தாச்சு. சத்தம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்தம் போடக்கூடாது, அதுதான் மெயினான ரூல். எப்படி கூட வைக்கீங்க? சொந்த ஊர் மதுரையா? ஆமாண்ணே. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். இங்கேருந்து அழகர் கோயிலுக்கு ட்ராவலிங் வரப்போ இந்த அண்ணன் கூட தான் வந்திருந்தேன். நல்ல ட்ராவலிங், பரவாயில்ல, என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. இப்போ இந்த அண்ணன் நம்மளோட சப்ஸ்கிரைபராக வந்துட்டேன். என்ன சொல்லுங்கண்ணா? ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடி மிஸ்டர் சிவா. மிஸ்டர் சிவா வீடியோ எப்போ இருந்துச்சு? கோயிலுக்கு தானே போய் இப்போ இல்லை, நான் அங்கே ஹாஸ்டல் இப்போ கோயிலுக்கு போயிட்டு மீனாட்சியம்மன் கோயில் போயிட்டு ஹாஸ்டல் போய் எடிட் பண்ணி கொடுத்தேன். இப்போ சாமி கோயிலுக்கு தான் நான் உள்ளே போகிறேன். அலுவலகம் போகிறேன். சரி அவ்வளோ வண்டி கழுவி முடிச்சிட்டேன். அந்த ப்ரோ மிரட்டாங்கப்பா, பரவாயில்ல. சத்தாம் உசைன் அவங்க பேர். இங்கே வந்து மதுரையில் எனக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கப்பா. நானும் ஒரு நல்ல ஃபீல்டில் போகலாம். இப்போ அழகர் கோயிலாண்டுக்கு தான் இப்போ வந்து விட்டுருக்காங்க. இப்போ எப்படி போகணும்? கோயிலுக்கு போய்ட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலில் தான் இருந்தாங்க காலையில். அதனால் கோயிலுக்கு வரலன்ட்டாங்க. நான் உங்களுக்கு கோயிலுக்கு வாங்கணும்னு கூப்பிட்டுருந்தேன். பார்ப்போம்.
அழகர் கோயில் வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அழகே கேட்டிருந்தாங்க, தம்பி நானும் வருவேன் அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. இந்த ஒரு விதமாக ரூடாக இருந்தாங்கய்யா, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. முதல்ல இருக்க முக்காசி பேர். இன்னொன்று என்னென்னா, வர வழியில் ஒரு அம்மா வந்து நாங்கள் வழி தெரியாமல் லைட்டாக தடுமாறிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து அவங்களே வந்து ஆட்டோ நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஏற்றி விட்டுட்டு அவங்களே குள்ளே போய் விட்டாங்க. செம்ம ஃபீல் அது. அவங்க எங்களுக்கு இல்லை, இன்னொரு 3 பேருக்கு அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. சிக்கடி இங்கேருந்து கோயிலேருந்து பார்க்குறப்ப அந்த மலை வியூ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால தான் இந்த கடைசி கோயிலில் தொலைஞ்சிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அது ஓகே விடுங்க, நான் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல தான் வந்து கவனம் வேறு ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு நாள் தனியாக போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதேமாதிரியே தனியாக போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எங்கள் ஆளக்கணும் உங்களை கண்டுபிடிக்கிறதே வேலையாக இருக்குது. சரி ஓகே, மறுபடியும் தனியாக வந்து போயிட்டு வருவோம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து தனியாக வந்துட்டு போகிறேன். நான் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்றாங்க. அதனால் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ விளாக்லாம் உள்ளே எடுக்க முடியாது. மீனாட்சி கோவிலில் தான் நான் ஈஸ்ட் வெஸ்ட்னு எல்லா லோகத்தையும் சுற்றி வந்தால் ஆச்சு. பண்டகாய் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சித்த நேரத்தில் அண்ணெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, உள்ளே வந்து சிற்பக்கலைகள் நிறையா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 3 டிராயிங் வரையலாம் ட்ரிங்க் ஆகும்னா பார்ப்போம். சரிங்க, பாய். நான் இப்போ வந்து மீனாட்சி கோயில் கூட்டி கிளம்புறேன். என்னால் இதுதான் சொல்ல முடியும். சிற்பக்கலையில் உள்ளே இருக்கிறத எல்லாராலையும் காமிக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஃபோன் எடுத்து போகலாங்க. ஃபோன் எடுத்து போகக்கூடாதுன்ட்டாங்க காமனா. அதனால தான் இப்போதைக்கு அவுட்டரில் காமிக்க முடியுமா? ஜிகர் தாண்டாவாண்ணா. தேங்க்யூண்ணா. ஐயோ எவ்வளோண்ணா? எவ்வளோ? 70. அதே ரேட்டில் தான் இருக்கிறாங்க இங்கே. ஸ்ரீ இங்கே பாரு, மீஷெல்லாம் ஒட்டிக்குது. அண்ணா இங்கே திரும்புங்க அண்ணா. சும்மா ரேட் தான் ஒருத்தரும்